வாஸ்து. இந்த ரூம்ல உட்காந்துருக்கோம். இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு இங்க உட்காரக்கூடாது, அப்படி உட்காரணும்னு சொன்னாங்க. ஏன் ஏன் சொன்னீங்க? எடுக்கும் போது சாப்பிட்டீங்க, இந்த கலவை சாப்பிட்டீங்க. ஏன் சாப்பிட்டீங்க? இங்க விளக்கு அதிகமா இருக்கு, கிளாரா பிடிக்க முடியாது. ஆப்போசிட் டைரக்ஷன் உட்காரணும். இந்த பக்கமும் கிளார் இருக்கு, ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் பிரேக் இருக்கும். ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் போனாங்க. இப்போ பூர்வம் பதில் சொல்ல முன்னாடி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. வாஸ்துங்கிறது இயற்கை. பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் எது? நீர், நிலம், காற்று, ஆகாயம். இதுதான் பஞ்சபூதம். இதோட ஒட்டி வாழ்றதுதான் மனிதனுடைய இயல்பு. இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒண்ணு இயற்கை ஆயிடுச்சுன்னா மனதளவுல உடல் அளவுல ஏதாவது உபாதைகள் ஏற்படுறது சத்தியம். வெளிச்சம் இல்லாம ஒரு இருட்டறையில ஒரு 15 நாள் 25 நாள் ஒருத்தர் உள்ள வச்சு கூட்டியிருக்க, அப்புறம் வெளியே கொண்டுவாங்க, அப்புறம் அவரால் வெளியே வர முடியாது, இருட்டோட ஊட்டி போயிடுவார். எப்ப இந்த சூரிய வெளிச்சம் இல்லை, அவருடைய மனசுல உடல்ல ஏதாவது ஒரு வேலை வரும். இயற்கையோட ஒட்டி வாழ்றதுதான் ஆரோக்கியமா. ஆரோக்கியம் தான் மனசு கரெக்டா வச்சு, மனசு கரெக்டா இருந்தால் உடல் ஆரோக்கியம் கரெக்டா. வாஸ்துங்கிறது இயற்கையோட ஒட்டி வாழ்றதுக்கு சம்பந்தப்பட்ட நியமங்களை வழிநெறிமுறை வந்துட்டாங்க. நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல காத்தால நேரத்துல பரிசுத்தமான பாசிட்டிவ் காத்து வருது கண்டுபிடிச்சாங்க. அதனால நார்த்லயும் ஈஸ்ட்லயும் நீங்க டோர் வச்சிருக்கிறது ஜாஸ்தி காத்து வர மாதிரி பண்ணீங்கன்னா வீடு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னர் அந்த பக்கத்தில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி மத்தியானம் 3 மணிக்கு மேல வருது கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிருக்காங்க சயின்டிஃபிக்கா. அதனால அந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஓப்பனிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு உங்களுக்கு கதவை இந்த பக்கமே வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சு. எப்படி அவாய்ட் பண்ணீங்க? உங்களுக்கு கார்பரேஷன் சைட் அலாட் ஆகுது, சைட் கிடைக்கிறதே கஷ்டம். 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் சைட் கிடைச்சிருச்சு. இல்லையா நீ சவுத் டைரக்ஷன் போகுது, வாஸ்து பிரகாரம் சரியில்லை, என் சைட்டை சரண்டர் பண்ணிங்க, வேற சைட் போக மாட்டேன். இல்ல வெளியில இருக்கிற ஆளுங்க சைட் வாங்கினா 50 வருஷம் கொடுக்கும். கவர்மெண்ட்ல 2 லட்சம் கொடுக்குறோம், வெளியில 50 வருஷம் கொடுக்கும். 47 வருஷம் மிச்சம் ஆகும். நீங்க அது தகுந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல சைட் கிடைக்குதோ அந்த டைரக்ஷன்ல டோர் வச்சுட்டு என்ன சவுத் 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 வெஸ்ட் மத்தியானம் 3 மணிக்கு மேல கட்டி வரதுனால அந்த டைம் மாத்திரம் நம்ம ஆளுங்க அறியாமைய எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க, இன்னோசன்ஸை வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்க. உங்ககிட்ட அறியாமை இருக்கு இல்லையா, அறிவு நான் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு நம்மள பயப்படுத்த வேண்டியது. அந்த பக்கம் 3 மணிக்கு மேல கை வந்துடும், புதம் வந்துடும், எங்க போகுது புரியுது? இயற்கையோட கொட்டி வாழ்றதுக்கு சம்பந்தப்பட்ட வழிநெறிமுறையா கண்டுபிடிச்சு ஒரு சிஸ்டத்தை ஃபார்மேஷன் பண்ணா வாஸ்து. அது இல்லாத சமயத்துல ஆல்டர்னேட்டா ஏதாவது ஒண்ணு நீங்க பண்றதா புத்திசாலி. அதை விட்டு அதை படைக்கிறது, இதை விட்டுறது, அதை கொடுத்துறது, அது பயிர்கிறது. புரியுதா சொல்றது? ஆட்டை பெருமையும் நீங்க ஜாஸ்தி காத்து வருது என்ன பண்ணீங்க? மூடுறோம். அதிகமா வெளிச்சம் என்ன பண்ணுவீங்க? இது விட்டுட்டு இங்க வெளியில காத்து வருது, ஒரு சோறு போடு, வெளியில சோறு தேவையான மூடு, தேவையான தந்துருக்கோம், தேவையான தந்துருக்கோம், தேவையான மூடு. வெளிச்சமே இல்லை, வெளிச்சம் வரலாம். ஒரு சின்ன டைரக்ஷன், ஒரு வென்டிலேஷன் போட்டீங்க, கீழே திறக்க முடியல, மேல இருக்காங்க பாசிட்டிவ் மேலே இருக்காங்க, அந்த இடத்துல டாய்லெட் இருந்தாலும் பரவாயில்ல, டாய்லெட்டே இருக்கக்கூடாது. நார்த் ஈஸ்ட் கடவுள் தான் இருக்கார், நார்த் ஈஸ்ட் ஈசானிய முறை கடவுள் இருக்கணும், தெரியாம டாய்லெட் வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? நார்த் ஈஸ்ட் படுக்கக்கூடாது, கணவன் மனைவி, இது வாஸ்து. நார்த் ஈஸ்ட் ஒன்னா கடவுளையா இருக்கணும், இல்லையா ரீதிக்குமா இருக்கணும், இல்லையா காலி இருக்கும்.
இது இல்லாம ஒரு ரூம் வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? அங்க காத்து வர மாட்டேங்குது, மூடிட்டீங்க. அப்ப காத்து வரணுங்கிறதுனால முக்கியமே தவிர புருஷன் பண்ணாட்டி செத்து போயிடுவீங்க, கார் போயிடும், பண்ணாட்டி போயிடுவா, அதெல்லாம் போய் ஏமாத்துறதுக்கு ஒரு பயப்படுறதுக்காக சொல்றேன். புராணங்கள் நிஜமா பொய்யா? நிறைய பேர் கேட்டுருக்காங்க. புராணங்கள் நிஜமா பொய்யாங்கிறத விட புராணத்துக்குள்ள இருக்கிற நல்ல விஷயம் இல்லை. வாஸ்துனா சவுத் வெஸ்ட் காரணத்தை குடி தோணக்கூடாதுன்னு வாஸ்துவா இருக்கு. பிடி சாக்காடு கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. வருவாங்க பயப்படுறதுக்காக, பண்ணாமல் பண்ணாமல் விட்டுறதுக்காக பயப்படுறாங்க. பண்ணிட்டா எதாவது நடக்கும். இந்த புருஷன் முன்னாடி கல்யாணம் செய்யணும், கண்டவங்களை போய் வேண்டியது கலாச்சாரம் விட்டு போகணும் நியமம் இருக்காங்க. நிறைய பேர் போறாங்க, விட்டுட்டாங்க, வேலை வச்சா இல்லையே எல்லாருமே போகணும் இருந்தோம் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாத்தையுமே நீங்க கெடுதலா செய்யக்கூடாது. ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு துக்கம் வராது. துக்கத்துக்கு போய் வாஸ்துவே வேற, கர்மமே வேற. உங்க வாஸ்து சரியா இருக்கும், வீட்டுக்குள்ள இருப்பான். அவன் கர்மம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, வாஸ்து சரியில்லை இருக்கும். உங்க கர்மத்தை மாற்ற முடியாது, வாஸ்து மாற்றலாம். வாஸ்து பிரகாரம் எடுத்துக்கிறவங்க கூட சரியா இருக்க மாட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க?